வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு தமிழக அரசின் வீடியோ கிராஃபிக் அண்ட் வீடியோ எடிட்டிங் பயிற்சி திட்டம். அதாவது வீடியோ ஒளிப்பதிவு மற்றும் வீடியோ வடிவமைப்பு பயிற்சி திட்டம். இத பத்தி பார்க்கலாம். இது வந்து முற்றிலும் இலவசமான பயிற்சி தான். வாங்க இந்த வீடியோல இந்த பயிற்சிக்கு எலிஜிபிலிட்டி என்ன? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எங்க அப்ளை பண்றது? இந்த பயிற்சியோட சிறப்பம்சங்கள் என்ன? இத பத்தி பல தகவல பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ தலைகளை உடைய சரித்திரமுறை. இந்த பயிற்சி பத்தி வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு செய்தி வெளியிடுறாங்க. வாங்க அதெல்லாம் என்ன செஞ்சாலும் பரவாங்க. இதான் செய்தி. இந்த பயிற்சியை தமிழ்நாடு அரசு வந்து யார் மூலமா அளிக்கிறாங்கன்னா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கீழ் உள்ள தட்கோ, அதாவது தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம். அவங்க மூலியமா தான் இந்த பயிற்சி அளிக்கிறாங்க. இந்த பயிற்சி யாருக்கான பயிற்சினா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞருக்கு அவங்களுக்கு தான் அந்த பயிற்சி அளிக்கிறாங்க. எதுக்கான பயிற்சினா ஆல்ரெடி பார்த்தோம். வீடியோ ஒளிப்பதிவு மற்றும் வடிவமைப்பு பயிற்சி. ஃபர்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கீமுக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் எலிஜிபிள். அவருடைய வயது வந்து 18 வயதுல 30 வயதுக்குள்ள இருக்கணும். அவருடைய 18 வயசுக்குள்ளேயோ 30 வயசுக்கு மேலேயோ போனால் அந்த பயிற்சிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல. அடுத்து உங்க குடும்ப வருமானம் வந்து 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். 3 லட்சத்துக்கு மேல போனா அந்த பயிற்சிக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. அடுத்து கல்வி தொகுதி என்னன்னா, குறைஞ்சபட்சம் வந்து நீங்க 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து வாங்க இந்த பயிற்சியோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்பயிற்சியை முழுமையாக முடிக்கும் பட்சத்தில் வந்து இளநிலைக்கு வந்து சான்றிதழ் வழங்க செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து வேலைவாய்ப்புக்கு வந்து வழிவகை செய்கிறாங்க. இந்த பயிற்சி வந்து நீங்க முடிச்சுட்டா உங்களுக்கு வந்து சான்றிதழ், சர்டிஃபிகேட் பிளஸ் வந்து வேலைவாய்ப்புக்கு வந்து வழிவகை செஞ்சு செய்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, மேலும் தங்கும் விடுதி மற்றும் உணவு உட்பட செலவினம் மூலம் தற்கொலை செய்றாங்க. உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் மற்றும் உணவு எல்லாமே தற்கொலை எடுத்துக்கணும். முற்றிலும் ஃப்ரீ கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் வந்து எத்தனை நாள் இருக்குன்னா, மொத்தம் 3 மாசம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்பயிற்சியை பெற தட்கோ இணையதளமான www.tadco.com என்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து வாங்க எப்படி அப்ளை பண்ண பார்க்கலாங்க. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தானே, அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. அப்படி உள்ளதுக்கு அப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் 2 அப்படின்னு கொடுத்து என்ன உதாரணம் ஏஜ் வந்து 18 30 வயசு இருக்கணும். அடுத்து +2 முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்தது வந்து ஃபோட்டோ வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். 1 MBல இருக்கணும். அடுத்தது வந்து மற்ற டாக்குமெண்ட் வந்து ஜேபிஜி பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கணும். அது வந்து 1 MBக்கு இருக்கணும். ஃபோட்டோ வந்து ஜேபிஜி ஃபார்மேட், மற்ற டாக்குமெண்ட் வந்து ஜேபிஜி பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கணும். அது 1 MBக்கு வச்சுக்கிறாங்க. வாங்க எப்படி அப்ளை பண்ண பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க கம்யூனிட்டி கேட்குறாங்க. உங்க கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது கேஸ்ட். உங்க கேஸ்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். டிகிரி ஹெச்எஸ்சி கொடுக்குறாங்க. நான் டிகிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இயர் ஆஃப் பாசிங். எப்போ முடிச்சிங்க கோர்ஸ். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதை கீழே வாங்க. இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேமு, ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு சர்டிஃபிகேட் பிடிக்குதோ அதேமாரி வந்து டைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்கள் ஃபாதர் நேமு, அடுத்தது வந்து அவங்களோட ஃபாதர் ஆக்குபேஷன், மதர் நேமு, மதர் ஆக்குபேஷன் ஏதாவது ஜென்ரல் டீட்டெயிலாம் கேட்பாங்க. அதோட ஃபில் பண்ணிக்கங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி இன்கம்மு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய அட்ரஸு வித் பின்கோடோட வந்து அதெல்லாம் டைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம கேட்காங்க. உங்களுடைய சாதி சான்றிதழ் நம்பர்கள் எல்லாம் டைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய வந்து ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே வாங்க. அடுத்து எஜுகேஷன் டீட்டெயில் கேட்குறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன முடிச்சிருந்தோ டைப் பண்ணுங்க. டிகிரி முடிச்சிருந்தா என்ன டிகிரின்னு போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிக்கிறன்னா பிஇ மெக்கானிக்கல் போடுங்க. அடுத்தது கீழே வாங்க. காலேஜ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் எந்த காலேஜ் அந்த டிஸ்ட்ரிக்டோ அதை போட்டுருக்காங்க. அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கங்க. அப்லோட் பண்ணிட்டு கீழே டிக் மார்க் இருக்கும். டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு கேப்ச்சா கேட்கும். கேப்ச்சா போட்டு கீழே ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் அது கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் போயிடும். ஃபர்தராக இங்கே உங்களை கால் பண்ணுவாங்க. ஓகே நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கூட வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோவில் ஸ்கீம் தெரிஞ்சுக்கலாம் போகிறேன். நன்றி, வணக்கம்.